ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி, ஒன் செகண்ட். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு 78 ஹவர்ஸ், 72 தானே, ஓகே 78 ஹவர்ஸ்னு வச்சுக்கலாம். டோட்டலி டேரக்ட் கார்ட்ஸ் நமக்கு 78 இருக்கா, ரைட்? ஸோ 78 ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் வருது, பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க போகுது, 72 ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? லவ்வாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், வாட் எவர் என்ன மெசேஜ் வருதோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 72 ஹவர்ஸ் மீன்ஸ் ஒரு 3 நாட்கள், ஓகே வரைக்கும் என்ன மெசேஜ், லெட்ஸ் see. Please Spirit, messages for my collective. Please Spirit, table தர மாதிரி இருப்போம். One second. What is this? Yes. Messages. இது பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. அண்ட் ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம், எதை செய்கிறது செய்ய வேண்டாம், இல்லைனா மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படலாம். வேணும் வேண்டாம், எஸ் நோ அந்த மாதிரி ஒரு இதுவா அதுவா இருக்கட்டும், இல்லை வேண்டாம் இந்த மாதிரி தோண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெடிடேஷனில் கேளுங்க, உங்கள் குழப்பத்துக்கான பதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மெடிடேஷனில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்யூஷனை தான் நீங்கள் நம்பணும், ஓகேவா? வேறு எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம், உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க, ஓகே? ஸோ சந்திர பகவானை வழிபடலாம், தண்ணி நிறையா குடிங்க, ஸோ தட் அது இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேஜ் ஆஃப் வான்ஸ். ஸோ குட் கம்யூனிகேஷன் சில பேருக்கு வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சில பேர் நீங்கள் வந்து அது ரிலேட்டடான எஃபோர்ட் போடலாம், நியூ ஸ்கில்ஸ் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அந்த கற்றுக்கிறது ரிலேட்டடாக நீங்கள் ஒரு கிளாரிட்டி தேடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு சிலர். பேஜ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ். ஆன்லைன் காம்படிஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது அமையுமா அமையாதா அப்படின்ற மாதிரி. பட் ஏதோ ஒரு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரலாம், இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஆலோசிக்கிற மாதிரி இருக்கு. வெதர் இட் இஸ் குட் ஃபார் மீ ஆர் நாட், அதை அக்செப்ட் பண்ணுறதா வேண்டாமா அந்த மாதிரி இருக்கு, ஓகே? பட் பார்ப்பீங்க. வாட் நெக்ஸ்ட் ப்ளீஸ் புரி. நிறைய கட்ஸ். நைட் ஆஃப் வான்ஸ், சன் கார்ட் இஸ் தேர். நைட் ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச செயல்களில் நீங்கள் செயல்படுவீங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஹேங்மேன், 6 ஆஃப் கப்ஸ் அதுவே வந்து விழுது. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் உங்கள் பர்சன் வந்துட்டு ரொம்பவே ரீயூனியனாக எதிர்பார்க்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு திருப்பத்தை, ஒரு இணக்கத்தை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்டு பாஸ்ட்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவாங்க, ஓகே? அப்பப்போ வெளியில் வர்றாங்க, திருப்பி அதை யோசிக்கிறாங்க.
அந்த மாதிரி இருக்குது. பட் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஏன்னா சன் கார்டு இருக்குது, 3 இருக்குது. உங்கள் தெளிவுக்கான குழப்பத்துக்கான தெளிவு வந்து கிடைக்கும்னு பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு ஒரு குழப்பம் ஏற்படுது, பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அமைதியாக பொறுமையாக இருங்க, உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. நியூ ப்ராஜெக்டு இல்லை நியூ புது மனிதர்களை சந்திக்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஒரு ட்ராவல், ஸோ ஒரு நியூ டீமை வந்து நீங்கள் மீட் பண்ண போகலாம். ட்ராவல், கடல் தாண்டியும் போகலாம். சில பேர் கரியர் ரிலேட்டடாக, அந்த நியூ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக. இருக்கிற இடத்த விட்டு போக பிடிக்காது தான், இருந்தாலும் அந்த இருக்கிற இடம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பதா தெரியுது. அதனால நீங்கள் புது மனிதர்களை சந்திக்கலாம், புதிய ப்ராஜெக்ட் போகலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து பார்க்க முடியுது. அதிக நாள் நீங்கள் போட்ட ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த விஷயத்தில் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 72 hours என்ன இருக்க போகுது? ப்ளீஸ் ஸ்பிரிட் ஃபார் மை கலெக்டிவ், ப்ளீஸ். Again, you have to do meditation. ஆழ்ந்து சிந்திக்கிறது தான். உங்கள் எனர்ஜின்னு பார்த்தோன்னா நீங்கள் உங்களால் இல்லை உங்கள் பர்சனால் ஃபேமிலியை தாண்டி ஏதோ ஒன்று பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ உங்கள் பர்சன் அப்படின்றது எனக்குள்ளே வருது. அவங்க ரொம்ப ஹீலிங், ஓகே, ஒரு ஹீலிங் எனர்ஜி தான். ரொம்ப ஒரு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப போராடிட்டேன், ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலி சம் ரெஸ்ட்டு வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ கொஞ்சம் உங்கள் காயங்களை நீங்கள் ஆற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தோன்னா உங்களுடைய பர்சன் அப்படின்னு இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் தியானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். What else, please? One second. Five of Cups. ஸோ ஒரு பாஸ்ட் நினச்சி ஒரு கவலை தெரியுது. இது வந்து உங்களுடைய பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்களாகவும் இருக்கலாம். ரைட், மேக்ஸிமம் இது உங்கள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்க இந்த பிரேக்கப்னால ஒரு கவலையில் தான் இருக்கிறாங்க. சம்வாட் ஒரு முடிஞ்சு போன ஒரு இந்த அதாவது காயங்களை ஏற்படுத்திட்டு போன விஷயங்களை நினச்சி கவலைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டில் பட் அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. 2 கப் இன்னும் இருக்குது, முடிஞ்சு போகலை. ஓகே, அப்படின்றது அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் 10 of Cups. ஸோ எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஒரு சிலருக்கு நியூ பிகினிங், ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு மூமெண்ட்டு, ஹாப்பியான ஒரு டேவாக இருக்கும். இந்த 3 days சம்வாட் யூ வில் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ரைட், அண்டு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து உங்கள் பர்சனோட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு நியூ ஜாப், நீங்கள் விரும்புகிற மாதிரியான புதிய வேலை வாய்ப்புகள், வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் see what else. What else?
மொத்தத்துக்கு உங்கள் குழப்பத்துக்கான தெளிவு கிடைக்கும். நியூ பிகினிங் இருக்குது. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரிலேட்டடாக தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சம்வாட் முயற்சி எடுக்கிறது அப்புறம் எடுக்காமல் இருக்கிறது அந்த மாதிரியும் தெரியுது. அப்படி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு முயற்சி எடுக்கணும். நைட் ஆஃப் கப்ஸ். ஓகே, someone is approaching you love அப்படின்னு பார்க்க முடியுது. நைஸ். What else? இங்கேயும் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஓகே, 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பொறுமையாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. அதர்வைஸ் உங்கள் பர்சன் வந்து பொறுமையாக இருக்கிறாங்க. அவங்களால அந்த டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையை தான் வந்து கடைப்பிடிக்கிறாங்க. ஓகே, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அகெயின் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இங்கே வந்த காட்சியை தான் நமக்கு திருப்பி பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அவங்கவுங்கள ஸ்பை பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் உங்கள் பர்சனோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது யுவர் பர்சன் இஸ் ஸ்பையிங் ஓவர் யூ. ரைட், உங்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், இல்லை நியூவாக படிக்கிறது, இல்லை நீங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங், ஒரு தெளிவுக்காக நீங்கள் தேடலாம். இல்லை ஒரு ஏதோ தேர்ட் பார்ட்டிஸ் ரிலேட்டடாக எவிடன்ஸ் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. சிலர் ஆன்லைன் காம்படிஷன் இல்லைன்னா ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் த்ரூ ஆன்லைன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. இது ஹெர்மிட் அண்டு இது 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். உங்களுடைய ஹார்ட் பிரேக் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. பட் நீங்கள் டீப்பாக அதை பற்றி திங்க் பண்ணணும். ஓகே, சாரி காட்ஸ், கீழே எழுது. நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ஹார்ட் பிரேக்கு போகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து யூ வில் டேக் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸ்டெப்பு எடுத்து அதுக்கப்புறம் அதில் ஒரு சக்ஸஸ் பார்த்து ஒரு ஹாப்பினஸும் பார்ப்பீங்க, அதை செலிப்ரேட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, ஃபைன். டெத்து, கம்ப்ளீட் நியூ பிகினிங். ரைட், இதுவரையும் பட்ட கஷ்டம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, ஒரு பெரிய மாற்றமே வந்துட்டு உங்களுக்கு ஏற்பட போகுது. வா, நைஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ். நியூ லவ், நியூ ஜாப், ஹீலிங் முடியுது. 2 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ ஹியர். சில பேருக்கு ரீயூனியன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 72 இல்லைன்னா 78 ஹவர்ஸில் நம்ம இதுதான் வந்து பார்க்குறோம். ஓகே, உங்களை நீங்கள் கேர் பண்ணணும். ஓகே, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணலாம், உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் எல்லாராலையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அதனாலே வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இல்லை சம்வாட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் ஹியர் டவர் இருக்குது. ஓகே, அது எல்லாமே உடஞ்சி போகக்கூடிய ஒரு டேயாக பார்க்க முடியுது. வா, உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதும் பார்க்க முடியுது.
உங்களுக்கான ஆஃபர் வரும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் உங்கள் பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஆஃபர் வந்து வருது. சில பேர் சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா யாரோ ஒரு பர்சன் உங்களை லவ் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படலாம். வா கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷன் வந்து மேரேஜ் ரிலேட்டடாக சில பேருக்கு தெரியுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாமல் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படலாம் சில பேருக்கு. அது பிகாஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதனால் அதில் ஒரு எது நியாயமோ அதை வந்து எடுத்து நீங்கள் செயல்படுத்தலாம். கண்டிப்பாக. அகெயின் ஐ எம் கெட்டிங் சன், டபுள் சன். சூப்பர். 2 தடவை நமக்கு சன் வந்துருச்சு, 2 தடவை மூன் வந்துச்சு. அந்த டெக்கு இந்த டெக்கு நான் எடுத்தாலும் ஐ எம் கெட்டிங் மேக்ஸிமம் சேம் கார்ட்ஸ். அப்போது இது இந்த 3 டே இப்போ பார்க்கக்கூடிய இந்த இதுக்கான ஒரு எனர்ஜி தான். ஓகே, இந்த டேஸ்க்கான ஒரு எனர்ஜி. சன் சன் மூன் மூன், ரைட்? ஸோ கண்டிப்பாக வந்து இட் இஸ் கன்ஃபார்ம்டு, ரைட்? தேர்ட் பார்ட்டிஸோ இல்லை மனக்குழப்பமோ, மூட் ஸ்விங்ஸு, ஓகே, இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, எவ்ரிதிங் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போது அண்டு ஒரு டெசிஷன் வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டெசிஷனை வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சில பேர் வீடு வாங்கிறது விற்கிறது அது ரிலேட்டடாக ஏதாவது எஃபோர்ட் போட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சக்ஸஸ் இருக்கும். விற்கிறதோ வாங்குறதுலேயே இவ்வளோ நாள் ஏதோ கஷ்டப்பட்டுருக்கலாம், பட் அந்த இதுவும் ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு 72 ஒரு 78 ஹவர்ஸு முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம முடிச்சிடலாமா? இல்லை இன்னொரு ஒரக்கிள் ஒரு கார்ட் பார்த்துலாம். டீ லீஃப் ஒரக்கிள். ஸோ டீ லீஃப் ஒரக்கிள் பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட் நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸுக்கான மெசேஜஸ். Period of prosperity and abundance. Compliments from an admirer. ஓகே, உங்களை பார்த்து ஒருத்தர் வியந்து கொண்டே இருக்கலாம். அவர்கிட்ட இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் பொக்கே கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு பரிசு பொருள் கிடைக்கலாம் உங்களை விரும்புகிறவங்கள்ட்ட இருந்து. ஓகே, அண்ட் பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். செழிப்போடு வளரக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே, அப்படின்றத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் ஒன் மோர். டீலிங் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் எ விமன் வித் டார்க் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஹேர். ஸோ ஒரு விமனோடைய ஏதோ ஒரு டீலிங் வந்து ஏற்படலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ். ஸோ நீங்கள் ஆண்ட் எறும்பு உழைக்கும், அந்த எறும்பு உழைப்பாளி இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற சக்ஸஸ் வந்து கிடைக்கக்கூடிய டேஸாக இருக்க போகுது. அருமை. ஓகே, திஸ் இஸ் நைஸ். உங்களுக்கான ஏதோ ஒரு அழைப்பு வரலாம், இன்விடேஷன் வரலாம். ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது சில பேருக்கு. இல்லை நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே இருக்கலாம், அதுக்கான கிஃப்ட்டு வந்து வரலாம், பொக்கேவாக வரலாம் சில பேருக்கு. ரைட், சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு 3 questions வந்து நினச்சிக்கோங்க. எஸ் ஆர் நோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ். எஸ் இஸ் ஆன்சர்.
அந்த கேள்வியில் என்ன கொஷின் கேட்டிங்களோ அது ரிலேட்டடாக, சப்போஸ் ஒரு சிலர் மணி ரிலேட்டடாக இருக்கலாம், கரியர் ஜாப் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு தெரியுது. வாட் எவர் மேபி யுவர் கொஸ்டின், அதில் கொஞ்சம் உங்களுடைய எஃபோர்ட்டை போடுங்க, உங்களை நம்புங்க. யூ ஆர் டேலண்டட், யூ ஆர் ஸ்கில்டு, உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நம்பர் 2, கொஷின் நம்பர் 2. பேஜ் ஆஃப் வான்ஸ். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பேஜே தான் வருது. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். அது ரிலேட்டடாக அதில் நீங்கள் ரொம்ப என்தூசியஸ்டிக்காக, எஸ் தான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்களோ அதுக்கான ஆன்சர் எஸ். ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் எஃபோர்ட் போடலாம். ஒரு குட் கம்யூனிகேஷன் அது ரிலேட்டடாக உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் எஸ். அந்த உங்களுடைய கேள்விகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பேஷன் இருக்கும்ல, அது ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 3வது கேள்வி, அதற்கான பதில் ஸ்பிரிட், 8 of Pentacles. அகெயின் எனக்கு இங்கே என்ன பார்க்குறேன்னா, 3வது கேள்வி மணி ரிலேட்டடாக, கரியர் ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் ஆன்சர் நமக்கு எஸ் தான் கிடச்சிருக்கு. வெரி நைஸ். பிஸி ஷெடியூல், நீங்கள் எஃபோர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. ஸோ அதையும் கவனிங்க. ஓகே, என்ன ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கண்டினியூஸ் உங்களுடைய எஃபோர்ட் தேவை. அதில் பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகேவா? அதை கவனிங்க, கண்காணிங்க. என்ன கேட்டிருக்கீங்களோ அதில் எந்த மாதிரியான எஃபோர்ட்டை போடணுமோ அது நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் மேபி சில பேர் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கேட்டிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு கம்யூனிகேஷனுக்கான வாய்ப்பும் தெரியுது. முருகருடைய மெசேஜ் ப்ளீஸ் ஸ்பிரிட். முருகா, what about your message for me collective for the next 3 days, please? ஆபத்து விலகும், பாதுகாத்து நிற்கிறாரு உங்களை. அடுத்த 3 நாட்கள் கண்டிப்பாக உங்களை சில ஆபத்து, உங்களை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து உங்களை விலக்கி வைக்கிறாரு. அந்த ஆபத்து உங்களை நெருங்க விடாமல் பண்ணுவார், எதுவாக இருந்தாலும். ஓகே, பெரிய ஆபத்துனா பெரிய விஷயம் இல்லை, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் அது உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? தன்னம்பிக்கை கொண்டவருக்கு முருகன் தோள் கொடுப்பான். ஸோ நான் இதை மீறி ஒரு கார்டோட நிறுத்தலாம்னு நினச்சேன். பட் இன்னொரு கார்டு எடுக்கும்போது அவரே சொல்கிற மாதிரி இருக்குது, நம்பிக்கையோடு யூ கேன் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. தன்னம்பிக்கை கொண்டவருக்கு கண்டிப்பாக முருகருடைய அருள், இறைவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a good day and கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in my next video. Take care, bye bye.